ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பழபஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஏத்தம்பழம் வச்சு செய்கிற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு 1 கப் எடுத்துருக்கேன். இது 150 கிராம். அதே கப்பில் 1/4 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. வெறும் மைதா மாவு வச்சும் இதை நம்ம செய்யலாம். ஆனால் கடலை மாவு சேர்த்தா பழத்தில் நல்ல மாவு ஒட்டி பிடிக்கும். அதனால் கடலை மாவு 1/4 கப் சேர்த்துருக்கேன். கிறிஸ்பினஸ்க்காக 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அது கூடவே சோடா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா மாவில் அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இது கூட 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு கலர் பொடி சேர்க்கணுன்னா அது சேர்த்துக்கங்க. நான் கலர் பொடி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கிற இதில் தான் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காவோ ரொம்ப தின்னாவோ கரைக்காதீங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த பழத்தை தவிர மாவு தான் அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப தின்னாக இருந்துன்னா பழத்தில் மாவு விட்டவே செய்யாது. அதனால் ரொம்ப தின்னாவும் கரைக்காதீங்க. நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பழபஜ்ஜி செய்யும்போது எப்போவுமே நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. காய்ப்பழம் எடுத்தால் பழபஜ்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு திக்னஸில் பழத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதே மாதிரி பழத்தோட ஓரத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அதை நறுக்கி மாற்றிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதை நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஹைக்கு மேலே வைங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா பழபஜ்ஜி நல்லா பொங்கியும் வராது. அதே நேரத்தில் எண்ணெயும் நிறைய குடிக்கும். அதனால் ஃப்ளேமை வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹையாகவே வச்சுருங்க. மீடியம் ஹை, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம், அது கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியத்தை விட கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் பழத்தை டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பக்கத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு மேக்ஸிமம் 3 to 4 மினிட் தான் ஆகும். இப்போ திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இப்போ இதோட மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பழபஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.